இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா ரியல் அனாலிசிஸில் என்ன பிஜிடிஆர்பியில் ஓல்டு பழைய கொஷினில் என்னென்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள், விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? இதில் எது வந்து உண்மையான ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு என்ன, எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் ஏ கன்வர்ஜென்ட், எவ்ரி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் ஏ காசி சீக்வன்ஸ், அண்ட் எவ்ரி வந்து காசி சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் இன் ஏ மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் நன் ஆஃப் திஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம பழைய ரிசல்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, எவ்ரி காசி சீக்வன்ஸ் இஸ் ஏ கன்வர்ஜென்ட், அது ஒன்று மட்டும்தான் நமக்கு ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். மீதி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அதனோட ரிசல்ட்டில் வந்து எதுவுமே வந்திருக்காது. ஸோ எது ட்ரூவான ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ மட்டும்தான் ட்ரூவான ஸ்டேட்மெண்ட். அடுத்து நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், continuity on the set A implies uniform continuity on A is A if அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது கண்டினியூட்டியில் அந்த செட் வந்து A implies uniformly continuityன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ அந்த ஏ வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருக்காங்க. இதுவும் ஒரு ரிசல்ட் தான். நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் என்ன வரும்னா ஏ இஸ் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லி வரும். அப்போ என்ன ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனல் டி. அப்போ ஏங்கிறது என்னவாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். ஒரு கண்டினியூட்டியில் அதனோட செட் வந்து இம்ப்ளைஸாக இருந்து யூனிஃபார்ம் கண்டினியூட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஏங்கிறது வந்து காம்பேக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷனல் டி. அடுத்த கொஷின் பாருங்கள், எவ்ரி கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ கனெக்டட் செட் இஸ், இதிலும் ஒரு ரிசல்ட் தான். நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா தெரியும். நீங்கள் தியரம்ஸ் எல்லாம் படிச்சிங்கனாவே தெரியும். எவ்ரி கண்டினியூஸ் ஆஃப் இமேஜ் ஆஃப் கனெக்டட் செட்டுனா ஆல்ரெடி எனக்கு என்ன தெரியும், கனெக்டடுன்னு சொல்லி ரிசல்ட் இருக்கும். ஸோ என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் அதுக்கு ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், இஃப் எஃப் இஸ் ஏ டிஃப்ரென்ஷியபிள் அட் சி தென் என்ன வரும், எஃப் வந்துங்கிற டிஃப்ரென்ஷியபிள் அட் சியில் இருந்துச்சுன்னா அது என்ன ஃபங்க்ஷன் சொல்லி ஆல்ரெடி நமக்கு தெரியும், ரிசல்ட்டில் வந்து வந்திருக்கும். ஆப்ஷனல் பி, எஃப் இஸ் ஏ கண்டினியூஸ் அட் சி. எஃப்ங்கிறது வந்து கண்டினியூஸ் அட் சியில் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், இஃப் எஃப் இஸ் ஏ ரைமன் இன்டெக்ரல் ஆன் ஏ க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி தென் எப்படி இருக்கும் அப்படின்னா எஃப் இஸ் ஏ லெபிக்யூ அண்ட் இன்டெக்ரலாக இருக்குமா, எஃப் இஸ் லெபிக்யூ இன்டெக்ரல் ஆன் க்ளோஸ்டு ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா இன்ஃபினிட்டிவாக இருக்குமா, அல்லது எஃப் இஸ் ஏ ரைமன் சாட்டிஸ்ஃபைஸ் இன்டெக்ரல் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பியாக இருக்குமா, இல்லை நன் ஆஃப் திஸாக இருக்குமான்னு கேட்டேன். இது வந்து ரைமன் இன்டெக்ரல் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அப்போ இது எதுவுமே வராது. எஃப் இஸ் ஏ ரைமன் இன்டெக்ரல் ஆன் க்ளோஸ் இன்டர்வல் தென் இது எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே இல்லை. அப்போ நன் ஆஃப் திஸ், அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் டி தான் ஆன்சர் உங்களுக்கு. அடுத்த கொஷின் பாருங்கள், த செட் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் இஸ், இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி ஸ்டேட்மெண்ட் என்ன, ஒரு செட்டு வந்து ரியல் நம்பர்ஸில் இருந்துச்சுன்னா அப்படின்னா அது கவுண்டபிள். ரிசல்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ கவுண்டபிள். அடுத்த கொஷின் பாருங்கள், ஆன்சர் வந்து கவுண்டபிள், பி, ஆன்சர் பி. அடுத்த கொஷின் பாருங்கள், எவ்ரி ஓப்பன் கவரிங் ஆஃப் எ செட் ஏ ஹேஸ் எ ஃபைனட்டிவ் சப் கவரிங் இஃப் இது என்னென்னா அப்படின்னா க்ளோஸ்டு ஏ இஸ் ஏ க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடு, அதாவது க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடு தியரம்னு சொல்லி இருக்கும். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இது நமக்கு கேட்டிருக்காங்க. எவ்ரி ஓப்பன் கவரிங் ஆஃப் செட் ஏல இருந்துச்சுன்னா ஹேஸ் ஏ ஃபைனட்டிவ், அது அவனோட சப் கவரிங் எப்படி இருக்கும்னா க்ளோஸ்டாகவும் இருக்கும் அண்ட் பவுண்டடாகவும் இருக்கும். ஏ இஸ் ஏ க்ளோஸ்டு அண்ட் பவுண்டடு. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஏ வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ஆன் ஏ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். ஏங்கிறது வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னதில் இருக்கும், காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் இருக்கும். அப்போ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா பவுண்டடு. ஆன்சர் வந்து ஆப்ஷனல் பி, பவுண்டடு தான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள், கனெக்டட் சப்செட் ஆஃப் ஆர்டி இஸ், ஒரு கனெக்டட் செட் வந்து ஆர்டியில் இருந்துச்சு, சப்செட் வந்து ஆர்டியில் இருக்குது அப்படின்னா அது என்ன செட்டாக இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க, ஃபைனட்டிவ் செட்டாக இருக்கும். இப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷனல் டி. அடுத்த கொஷின் பாருங்கள், இஃப் எஃப்ங்கிறது வந்து இஸ் கண்டினியூஸ் அண்ட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் ஆன் தி க்ளோஸ்டு பவுண்டடு இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி வித் வந்து எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கிறாங்க. தென் தேர் இஸ் சம் பாயிண்ட் C belongs to A, open interval A, B, where f dash of C வந்து equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. இட் இஸ் வந்து அக்கார்டிங் டு என்ன அப்படின்ற, இது என்ன தியரம், அதாவது ஒரு தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. அது என்ன தியரம்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்ன தியரம்னா
ரோல்ஸ் தியரம் ஆப்ஷனல் டி தான் ஆன்சர் இருக்குது. ரோல்ஸ் தியரம். ஓகேவா? நீங்கள் தியரம் எல்லாமே மனப்பாடம் பண்ணி மெமரி வச்சுருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிடும் என்ன தியரம் அப்படின்னு சொல்லிட்டு. த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் வந்து இன்டெக்ரல் 1 to இன்ஃபினிட்டின்னு கொடுத்துருக்காங்க. 1/(x² × dx). அதனோட வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா x⁻ -2 + 1 -2 + 1 சொல்லி வரும். இன்ட்டு 1 - 1/xன்னு சொல்லி இதுக்கு வேல்யூஸ் வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன வரும், இன்ஃபினிட்டின்னு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்னென்னு வரும். அப்போ 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன வரும் உங்களுக்கு, இதை இது பண்ணிங்க x⁻1 / 1 அப்படின்னு வரும். இங்கே இந்த பக்கம் பார்த்திங்கன்னா x⁻1 /∞ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 0 ஆயிரும். இதில் x⁻1 மட்டும் வரும். அந்த எக்ஸ்க்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா உங்களுக்கு 1. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர் உங்களுக்கு. அடுத்த கொஷின் பாருங்கள். இஃப் f' ஆஃப் x வந்து = 0 ஃபார் எவ்ரி எக்ஸ் வந்து இன் தி க்ளோஸ்டு பவுண்டட் இன்டர்வல் இன் க்ளோஸ் இன்டர்வல் a, b தென் f இஸ். இப்போ f' ஆஃப் x வந்து 0ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபார் எவ்ரி வந்து எக்ஸ் வந்து க்ளோஸ்டாகவும் இருக்கும், பவுண்டட் இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் a, bயில் இருக்குன்னு சொல்லிடும். அப்போ எஃப்ங்கிறது என்னவாக இருக்கும் நமக்கு, கான்ஸ்டன்ட். இது ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் உங்களுக்கு. அப்போ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் சி கான்ஸ்டன்ட் தான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். த ரியலஸ்ட் லோயர் பவுண்ட் வந்து ஆஃப் த செட் வந்து π + 1 π + 1/2 π + 1/3 எக்ஸ்ட்ரான்னு கொடுத்துட்டாங்க. அப்போ அதனோட வேல்யூஸ் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆன்சர் வரும்னா ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் இருக்குது. அடுத்த கொஷின் பாருங்கள். A non-decreasing sequence which is bounded above. ஒரு நான் டிக்ரீசிங் சீக்வன்ஸ் வந்து which bounded above-ஆக இருந்துச்சுன்னா அதனோட டைவர்ஜென்ட் வந்து இஸ் டு இன்ஃபினிட்டியாக இருக்கும். அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் சி தான் ஆன்சர். எவ்ரி காசி சீக்வன்ஸ் ஆஃப் யர் பாயிண்ட் இன் எம் இன் கன்வர்ஜென்ட் இன் எம் தென் எம் இஸ் என்ன வரும் அப்படின்னா இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கம்ப்ளீட். ஆப்ஷனல் பி தான் ஆன்சர், கம்ப்ளீட்னு சொல்லி வரும். எவ்ரி காசி சீக்வன்ஸோட பாயிண்ட் வந்து எம், அது வந்து கன்வர்ஜென்ட் ஆன் எம்மில் இருக்குது. தென் எம்ங்கிறது என்ன, கம்ப்ளீட் ஆகிடுச்சு. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அதான் ஆன்சர். அடுத்த கொஷின் பாருங்கள். இஃப் டி இஸ் ஏ கான்ட்ராக்ஷன் ஆன் a complete metric space then T has precisely one fixed point. இது ஒரு உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் தான். போய் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். precisely one fixed point. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். a compact metric space is என்ன அப்படின்னா டோட்டலி பவுண்டடு. இது வந்து ஒரு ரிசல்ட்டு தான், நீங்கள் படிச்சிங்கன்னாவே தெரியும். எல்லாமே ரிசல்ட்லேருந்து தான் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து இஸ் டோட்டலி பவுண்டடு. அடுத்தது பாருங்கள். 2000 பிஜிடிஆர்பில் 2003 2004 வரைக்கும் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ தூரம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நான் வீடியோ வந்து எடுத்து போட முடியும். ஸோ அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னும் உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து ரியல் அனாலிசிஸில் கொடுக்குறேன்.